தமிழகத்தில் ஜவுளி, லாரி, போக்குவரத்து, நூற்பாலைகள் என பல துறைகளிலும் சேலம் மாவட்டம் முன்னோடியாக திகழ்கிறது. இது தவிர சேலம் மாவட்டம் தந்துள்ள சில சாதனை மனிதர்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். சேலம் மாவட்டம் தமிழகத்திற்கு முதல்வரை அளித்தது இது முதன்முறை அல்ல. கடந்த 1926ஆம் ஆண்டு முதல் 1930ஆம் ஆண்டு வரை அன்றைய சென்னை ராஜதானியின் முதலமைச்சராக இருந்தவர் சேலத்தைச் சேர்ந்த பி. சுப்பராயன். அவரது மகன் மோகன் குமாரமங்கலம் இந்திரா காந்தியின் அமைச்சரவையில் இரும்பு மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக செயல்பட்டார். மற்றொரு மகனான பரமசிவம் குமாரமங்கலம் இந்திய ராணுவத்தின் தளபதியாக பணிபுரிந்தவர். மோகன் குமாரமங்கலத்தின் மகனான ரங்கராஜன் குமாரமங்கலம் நரசிம்மராவ் அரசில் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர். சுதந்திர போராட்ட வீரரும் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலுமான மூதறிஞர் ராஜாஜி சேலத்தைச் சேர்ந்தவர்தான். தமிழகத்தின் முதலமைச்சராக இருமுறை இருந்தவர். இந்தியாவில் முதன்முறையாக சேலம் மாவட்டத்தில் மது விலக்கு திட்டத்தை செயல்படுத்தியவர். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய தீரன் சின்னமலை எடப்பாடி அருகே உள்ள சங்ககிரி கோட்டையில் 1805இல் தூக்கிலிடப்பட்டார். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் 2016இல் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்கில் தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். சேலம் மாவட்டம் சின்னம்பட்டியில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த கிரிக்கெட் வீரர் தங்கராசு டி. நடராஜன் 10வது IPL போட்டியில் விளையாடுவதற்காக 3 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் 11 அணி ஏலத்திற்கு எடுத்துள்ளது. இப்படி முக்கிய பிரமுகர்களை அடையாளம் காட்டியுள்ள சேலம் மாவட்டம் தற்போது அனைத்து தரப்பினரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது.